ஒரு சிலருக்கு கரெக்டான பீரியட் தான் வருது டாக்டர், ஆனால் வலி வேதனை சுத்தமாக என்னால் தாங்கவே முடியல, அந்த டைமில் வந்து நான் இன்ஃபேக்ட் ஏன் தான் பொண்ணாக பிறந்தோமோ அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து ரொம்ப கிராம்ப் இருக்கிறனால எனக்கு வலி மாத்திரை போடுறதால எனக்கு ஒரு வலியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராம்ப்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அகெயின் ஒரு காரணம் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ், அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன். ஸோ ஒரு ப்ராப்பராக நம்மளோட பாடியில் எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்டைன் ஆகணும்னா தலை வலிக்கும், அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்டைன் ஆகலைன்னா மசில் கிராம்ப்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு லெமனு, சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே கிராம்ப்ஸ் இருக்காது. ஸோ வாரம் ஒரு உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிங்க. எண்ணெய் தேய்ச்சி குடிங்கன்னா பீரியட்ஸ் டைமில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, ஃப்ளோ நின்று போயிடும். ஸோ அப்போது பீரியட்ஸ் அல்லாத மற்ற நாட்களில் திங்கள், புதன், சனியில் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொப்புலெல்லாம் விளக்கெண்ணெய் வைங்க, இதுலேயே உங்களுக்கு சரியாகும். இல்லை வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கிராம்ப்ஸ் வந்து சரியாகும். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு கிராம்ப்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் இதை நம்ம நிரந்தரமாக தீர்வாக்க முடியும். ஸோ கர்ப்பப்பையினுடைய காற்று வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டாலும் நமக்கு வந்து கிராம்ப்ஸ் கண்ட்ரோல் ஆகும். பீரியட்ஸ் டைமில் நல்லா ஃப்ளோ ஏற்படுத்திக்கினாலும் கிராம்ப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த வலி குறைக்கிறதுக்கு நீங்கள் பெருங்காயம், பூண்டு, கருப்பட்டி டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பீரியட்ஸ் வராதவங்க எடுத்துக்கோங்க, யூட்ரஸ் ஃப்ளஷ் ஆகும். பீரியட்ஸில் பெயின் மட்டும் இருக்குன்னா பீரியட்ஸ் டைமில் மட்டும் இந்த பெருங்காய, கருப்பட்டி, பூண்டு காம்பினேஷனாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு எந்த விதமான ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் பீரியட்ஸ் 28 டேஸ் சைக்கிளுக்கு கரெக்டாக ஒரு 3 to 4 டேஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம்.